அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தினமும் 4 சரத்துகள் பார்த்துட்டு வந்தோம். ஆக அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வகுப்பு 4. இதில் பார்த்திங்க அப்படின்னா சமத்துவ உரிமை, அதாவது விதி 13, 14, 15, 16, 17, 18 இந்த ஒரு 5 விதிகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விதி 12 வரைக்கும் பார்த்துருந்தோம். அது ஒரு ரீகால் விட்டு வந்துடுவோமா? வாங்க, முதல் விதி பாருங்கள். முதல் விதி என்ன விதி? இந்தியாவின் பெயர் மற்றும் மாநிலங்களின் எல்லைகள். இது விதி 1. விதி 2 என்னது? இந்தியாவில் இல்லாத ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்குவது அல்லது நிர்வகிப்பது. விதி 3 என்னது? புதிய மாநிலங்களை உருவாக்குவது, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே உள்ள அந்த மாநிலங்களை பிரித்து ஒரு புதிய மாநிலமாகவோ அல்லது பெயர் மாற்றம் செய்ததோ பற்றி குறிப்பிடக்கூடியது ஷரத்து 3. அடுத்து விதி 4 பார்த்திங்கன்னா விதி 2 மற்றும் 3 கீழ் செய்யக்கூடிய மாற்றங்களால் அட்டவணை 1 மற்றும் 4 ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி குறிப்பிடக்கூடியது ஷரத்து 4. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விதி 5. இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடிமக்களின் குடியுரிமை பற்றி பேசக்கூடிய விதி. விதி 6 என்னது? பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடிய ஷரத்து 6. ஷரத்து 7 என்னது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் வந்தவங்களுக்கான குடியுரிமை பற்றி பேசக்கூடியது ஷரத்து 7. ஷரத்து 8 என்னது? இந்திய வம்சாவளியினர் வெளிநாட்டினவர் அந்த குடியுரிமை பெறும்பாளி தான் என்னது? ஷரத்து 8. ஷரத்து 9 என்னது? வெளிநாட்டு மக்கள் பெற்றவர்கள், அதாவது குடியுரிமை இழத்தல். சாட்டை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து ஷரத்து 10 என்னது? குடியுரிமையை தொடர்தல். விதி 11 என்னது? அந்த மேலே குறிப்பிட்டுள்ள குடியுரிமை தொடர்பான சரத்துக்களை மாற்றம் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. இது ஷரத்து 11. ஷரத்து 12 என்னது? அரசு என்பதற்கான வரையறை. அரசில் என்னெல்லாம் வரும்? மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி அரசு, அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான அமைப்புகள். உதாரணமாக என்னது? யூபிஎஸ்சி, எல்ஐசி இந்த மாதிரி அமைப்புகள். இது பற்றி கூறக்கூடியது என்னது? ஷரத்து 12. இன்றைக்கி நம்ம ஷரத்து 13 பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா பகுதி 3 அடிப்படை உரிமைகளில் உள்ள சரத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனைப்பா? எல்லாமே பார்த்துருக்கோம். அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்கும்? 6. முதல்ல 7 இருந்திருக்கும். எப்போ வரைக்கும்? 1978 வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் 7 இருந்திருக்கும். இந்த அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து பெறப்பட்டிருக்கும்? அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டிருக்கும். முக்கியமான கொஸ்டின் மறந்துடக்கூடாது. அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து பெறப்பட்டிருக்குது? அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டிருக்குது. இப்போ எத்தனை இருக்குது? 6. முதல்ல எத்தனை இருந்தது? 7. எந்த ஆண்டு வரை? 1978 வரைக்கும். அப்போ அந்த ஒன்று என்ன நீக்கினாங்க? எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சொத்துரிமை அப்படிங்கிறத நீக்கியிருப்பாங்க. எப்போ நீக்கியிருப்பாங்க? 44வது சட்டத்திருத்தம் போட்டு 1978 பார்த்திங்கன்னா இந்த சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க. இப்போ இந்த சொத்துரிமை எங்கே இருக்குது அப்படின்னா பகுதி 12 300A விதி 300A தான் பார்த்திங்கன்னா சொத்துரிமை ஒரு சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அடிப்படை உரிமைகள்னு கேட்டால் 6 தான். நீக்கப்பட்டதுன்னு கேட்டால் சொத்துரிமை எந்த விதியில் தற்போது இருக்குன்னு கேட்டால் விதி 300A, பகுதின்னு கேட்டால் 12. அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. இந்த பகுதி 3 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் உண்டு, மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது என்னது? இந்த பகுதி 3. சரி, வாங்க நம்ம இன்றைக்கி இந்த அடிப்படை உரிமைகளில் ஒவ்வொரு விதியை நம்ம பார்ப்போம். ஓகேவா? டெய்லி 4 விதிகள் சொல்லியிருந்தேன். ஒவ்வொன்று நம்ம பார்த்துட்டே போவோம். முதல்ல ஷரத்து 13 அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இந்த வகுப்பில் இன்றைக்கி தான் பார்க்கணும். ஸோ ஷரத்து 13 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். முதல்ல அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன்பு இருந்த சட்டங்கள் பற்றி கூறுகின்றது. அதாவது அடிப்படை உரிமைகள் 6 என்ன இருக்குது இல்லையா? ஸோ அந்த 6க்கு எதிராக எந்த ஒரு நீதிமன்றமோ, உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், அல்லது மாநில மாவட்ட கிளை நீதிமன்றங்கள் எதுவான இருக்கட்டும், ஓகேவா? அதில் புதுசாக ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா அந்த சட்டம் அந்த அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக, அதாவது எதிராக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிறது தான் இந்த விதி 13 கூறுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அடிப்படை உரிமைகளுக்கு இந்த விதி 13 உத்தரவாதம் அளிக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஷரத்து 13. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்திற்கு பார்த்திங்கன்னா விதி 226 இந்த 13 இந்த 226 மூலம் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரில உச்ச நீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா விதி 32 ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த 2 விதி முக்கியம். இந்த 2 விதி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை மீறப்படும் போது நம்ம பாதுகாக்க முடியும். ஓகேவா? அதுக்கு தான் விதி 32ங்கிறது உச்ச நீதிமன்றத்திற்கு, விதி 226ங்கிறது உயர் நீதிமன்றத்திற்கு. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் மறந்துடக்கூடாது. ஓகேவா? நீதி பேராணைகள் சொல்லுவாங்க, ரொம்ப மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரி, வாங்க விதி 13 முடிஞ்சது. விதி 13 என்னப்பா? அடிப்படை உரிமைக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் மைண்டில் ஏற்ற வேண்டாம். ஓகேவா? ஷரத்து 13 கேட்டால் அடிப்படை உரிமை அல்லது அரசியல் சாசனம் 2 நாள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2க்குமே பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஷரத்து 13.
ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான விதி முடிஞ்சு போச்சு. அடுத்து அந்த அடிப்படை உரிமையில் முதல் உரிமையான சமத்துவ உரிமை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சமத்துவ உரிமை பற்றி ஒரு சில சமத்துவ உரிமைகள் இருக்குது, அதில் ஒரு விதி பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் விதியாக ஷரத்து 14. ஷரத்து 14 என்ன சொல்கிறது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா? இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 ஜனவரி 50 நடைமுறைக்கு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருகிறது, அப்படி தானே? ஸோ அப்போ வந்ததிலிருந்து இந்தியாவில் உள்ள குடிமக்கள் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி இந்த விதி சொல்கிறது. எல்லாருக்கும் சட்டம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஓகேவா? நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், வேறு ஜாதிக்காரனாக இருக்கட்டும், வேறு ஜாதிக்காரனாக இருக்கட்டும், நம்ம வேறு மதத்தினர், இந்த மதத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய ஜாதிகள் இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது, இந்திய அரசியலமைப்புங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிடுது. ஸோ அப்போ சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதின்னு கேட்டால் ஷரத்து 14. இந்த ஷரத்து 14 சொல்லக்கூடிய சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது எங்கேருந்து பெறப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் ஒரு ஆள் இருப்பார், ஏவி டைசி. அவர் பேர் வந்து ஏவி டைசி. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல அறிமுகப்படுத்தியிருப்பார். என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த விதி 14 வச்சுருப்போம். ஸோ அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்த குறிக்கோள் வந்து எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து நாட்டினுடைய ஏவி டைசி சொன்ன அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஷரத்து 14. இது ஒரு வருஷம் குரூப் 4 குரூப் 2 கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஓகேவா? விதி 14 கூறப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. இங்கிலாந்துலேருந்து பெறப்பட்டது. யாருன்னு கேட்டால் என்னது, ஏவி டைசி. அப்போது ஷரத்து 14 என்னப்பா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதில் விதிவிலக்கு இருக்குது கொஞ்சம். ஓகேவா? எல்லாரும் பொதுமக்களாக இருந்தாலும் ஒரு சில ஆளுங்க வந்து இதுக்கு வந்து விலக்குகள் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம், குடியரசுத் தலைவர், ஆளுநர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்பி, எம்எல்ஏ, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களும் பொதுமக்கள் ஒன்று கிடையாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விதிவிலக்கை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. ஷரத்து 14 கேட்டால் நமக்கு தெரியும் என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அவ்வளோதான், இது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஷரத்து 15 என்ன, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடத்தில் அடிப்படையில் பாகுபாடு செய்வது தடை செய்யப்பட்டது. மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் இது அடிப்படையில் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேவா? நல்ல என்னென்ன பார்க்கணும், முதல்ல மதம், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், இந்த மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து இனம்ங்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரிய இனம், திராவிட இனம், இந்த மாதிரி வரும். அடுத்து சாதி, நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, அப்படி பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து பாலினம், நான் ஆண், பெண், நீ திருநங்கை, இந்த மாதிரி விஷயத்துலேயும் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து என்னது, பிறந்த இடம், பிறப்பிடம்ங்கிறது என்னது, நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கி வடநாட்டவர்கள், அதாவது ஹிந்தி பசங்க வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து தமிழகத்தில் தாக்கப்படுறாங்க. அது மாதிரில அவங்களால தமிழர்களும் தாக்கப்படுறாங்க. அதுவும் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிறப்பிடங்கள் அடிப்படையில் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. இந்தியாங்கிறது ஜனநாயக நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போய் தொழில் பண்ணலாம், எங்கே வேணால் வசிக்கலாம் அப்படிங்கிறது இந்த விதியிலே வரும், நம்மளுக்கு தெரிஞ்ச பின்னாடி பார்ப்போம். ஸோ அதனால் பிறந்த இடத்தின் அடிப்படையில் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஷரத்து 15 அப்படிங்கிறது விளக்குகிறது. அப்போ என்னெல்லாம் பாயிண்ட்டு, மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் நீ பாகுபாடை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் இது ஷரத்து 15. ஆனாலும் பாருங்கள், இந்த ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாதி அடுத்து பாலினம் இந்த ரெண்டின் அடிப்படையில் இந்தியாவில் பாகுபாடு காட்டப்படுகிறது. எப்படி காட்டப்படுகிறது அப்படின்னா, இப்போ வந்து பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் இடஒதுக்கீடு தனியாக கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறது. அப்படி தான். ஸோ நம்ம வந்து மேலே பார்த்தாச்சு, சட்டத்தின் அனைவரும் சமம் சொல்லியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மதம், இனம், பாலினம், சாதி, பிறந்த இடம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் அந்த பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டுறாங்க. எப்படி, அரசு துறைகளில் ஒதுக்கீடு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆண்களுக்கு இருக்குதா, கிடையாது. அப்போ அந்த இடத்துல பாலினம் சார்ந்து அந்த பாகுபாடு அப்படிங்கிறது காட்டப்படுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே அரசியலமைப்பில் இருக்குது. பெண்களுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் கொடுக்குறாங்க. ஆனால் அது கவர்மெண்ட்டாக கொடுக்குறதா அந்த இது. ஓகேவா? பாகுபாடு. அடுத்தது சாதி அடிப்படையில் எங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகுபாடு காட்டப்படுகிறதுனா, அதுவும் அரசு துறைகளில் ஒரு சில ப்ரைவேட் கம்பெனியில் கொடுக்கப்படுகிறது. எப்படி, சாதி வாரி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த சாதிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், இந்த சாதிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ அது வந்து சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அது அரசு துறைகளில் பின்பற்றப்படக்கூடிய ஒன்று தான். ஓகே, எல்லா இடத்துலையும் பின்பற்றப்படுறது கிடையாது. ஸோ அப்போது என்ன தான் விதி 15 இத்தனை விஷயங்கள் நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் பாகுபாடு பார்த்து தான் எல்லாமே நடக்கிறது. ஸோ அது மாற்றக்கூடிய காலம் வரும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த விதியை பார்ப்போம். ஷரத்து 16 என்ன? ஷரத்து 16 பாருங்கள், அரசு துறை பணிகள் போன்ற விஷயங்களில் சமத்துவத்தை கடைபிடிப்பது. அதில் ஒன்றும் இல்லை, வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். இது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷரத்து 16 அப்படிங்கிறது கூறுகிறது. ஸோ இப்போ ஷரத்து 16 என்னப்பா, அரசு துறையும் கிடையாது, எல்லா வேலை வாய்ப்பும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, விவசாயம் வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஆண் பெண் பாலினமின்றி வேறுபாடு இன்றி சம வேலை வாய்ப்பு முறை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷரத்து 16 கூறுகிறது. என்ன ஷார்ட்டாக சொல்லணும் எப்படி சொல்லலாம் தெரியுமாப்பா, வேலை வாய்ப்பில் சம
வாய்ப்பு இவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகேவா? பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. யாராக இருந்தாலும் சேர்த்தவங்க, திருநங்கையாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அல்லது ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சரத்து 16 கூறுகிறது. அடுத்து சரத்து 17 என்னது? இந்த விதி 16 இருக்குல்ல, சரத்து 16 அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு குரூப் 4 கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? அதில் கொஞ்சம் இடஒதுக்கீடுலாம் வரும். பிபி மண்டல் கமிஷன், காக்கா காலர்கள் கமிஷன் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். ஓகேவா? பிற்படுத்தப்பட்ட ஆணையம், எத்தனை % இடஒதுக்கீடு, விபிச்சிங், இந்த மாதிரி கொஞ்சம் ஆள் வருவாங்க. அதை பின்னாடி கொடுத்துட்றேன். ஓகே, இதில் விதியை மட்டும் நம்ம பார்ப்போம். விதி 17 என்னது? தீண்டாமையை ஒழித்தல். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தான். விதி 17 என்னது? தீண்டாமை ஒழித்தல். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது தான். ஓகேவா? சரத்து 17 தீண்டாமை ஒழித்தல். அப்போ தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஒரிஜினல் அப்படி கிடையாது. எப்போ கொண்டு வராங்க? 1955 தான் பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. அதில் தான் அந்த அரசியலமைப்பில் தீண்டாமை அப்படிங்கிற சொல் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. இதன்படி பார்த்திங்க அப்படின்னா தீண்டாமையில் ஈடுபடுவோர் மீது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறை வைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது 500 ரூபாய் அபராதம் விதிக்கலாம் இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் படி. ஓகேவா? அல்லது ரெண்டுமே விதிக்கப்படலாம். 6 மாதம் சிறை அல்லது 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்கப்படலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1976 நினைக்கிறேன். 1976 இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை பெயர் மாற்றி எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா குடிமக்களின் உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க. எதை? 1955 இயற்றப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை என்ன பேர்ப்பா? குடிமக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம். என்ன சட்டம்? குடிமக்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் சொல்லி 1976 திருத்தி அமைச்சிருப்பாங்க. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்து விதி 18 என்னது? இராணுவ அல்லது கல்வியில் பெரும் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல். அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால் பட்டங்களை ஒழித்தல். எல்லா பட்டமும் ஒழிச்சிருந்தாங்க. ஏன்னா என்ன பார்த்தோம்? நம்ம 14 என்ன பார்த்தோம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதனால் ஒரு பட்டம் இருக்குது அப்படின்னா அது எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஓகேவா? என்ன பட்டங்கள்லாம் வச்சுக்கலாம் தெரியுமா? நீங்கள் படித்து, அதாவது நீங்களாக படித்து நீங்கள் உழைச்சி வாங்கின பட்டத்தை வச்சுக்கலாம். உதாரணமாக நீங்கள் பிஎஸ்சி படிக்கிறீங்களா, பிஎஸ்சி போட்டுக்கலாம். பின்னாடி வேறு என்ன டிகிரி போட்டாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். பிஹெச்டி டாக்டர் அது வாங்கிக்கலாம். எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அதை அவங்க இது பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. அடுத்து இராணுவம். நீங்கள் இராணுவத்தில் ஆர்மியில் போகிறீங்க. ஆர்மியில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோல்ஜராக ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்து கமாண்ட் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்களா, போஸ்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏதோ ஒரு பட்டத்தை நீங்கள் வாங்கிருக்கீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த பட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக சொல்லப்போனால் நடிகர்கள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு சில பட்டங்கள், இளைய தளபதி விஜய், அல்டிமேட் ஸ்டாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது புரட்சி கலைஞர், புரட்சி கவிஞர், இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் சட்டப்படி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதை தடை செய்யக்கூடிய தான் இந்த சரத்து 18. இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். ஓகேவா? அந்த மாதிரி சிறப்பான பட்டங்களை எல்லாருமே சமம் சொல்லியாச்சு. ஆல்ரெடி மேலே சரத்து 14 சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ சமமாக தான் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் பேர் வைக்கிறது வேறு. ஆனால் இந்த மாதிரி பட்டப்பெயர்கள், அதாவது பட்டங்களை கொடுத்து வந்தீங்க ஒரு மனிதன் உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யக்கூடிய தான் இந்த சரத்து 18. ஸோ அப்போ மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன் இந்த 4 விதிகளையும் 5 விதிகளையும். முதல்ல சரத்து 14 என்னப்பா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எங்கிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்தில் ஏவி டெய்சி அப்படிங்கிறது பெறப்பட்டது. முடிஞ்சதா? சரத்து 15 என்னது? மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. இது பார்த்திங்க அப்படின்னா சரத்து 15. சரத்து 16 என்னது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆண் பெண் எல்லாருக்குமே உண்டு. திருந்தங்க எல்லாருக்குமே என்னது? பொது வேலைவாய்ப்பில் வந்து சரியான சமமான முறையில் வாய்ப்பை அளிக்கணும். அடுத்து சரத்து 17 என்னது? தீண்டாமை ஒழித்தல். ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து சரத்து 18 என்னது? பட்டங்களை ஒழித்தல். இதான் என்னது? இந்த 4-5 சரத்துகள் பார்த்தாச்சு. நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர உரிமையை நம்ம பற்றி பார்க்கலாம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.